வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க்குடைய குரூப் 4 ஃபவுண்டேஷனுடைய கிளாஸ் 9 தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம அடிப்படை உரிமைகள், அதாவது சரத்துக்கள் 12லேருந்து 18 வரையும் இருக்க தொகுப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய பாடத்துடைய உள்ளடக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகள்லாம் என்ன, அடிப்படை உரிமையுடைய நோக்கம் என்ன, அடிப்படை உரிமையுடைய சிறப்பம்சங்கள் என்ன, மேலும் தற்போதைய 6 அடிப்படை உரிமைகள்லாம் என்னென்ன இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சரத்துக்கள் 12லேருந்து 18 வரையும் வந்து என்னென்ன இருக்குது, சரத்து 12 அரசு ஸ்டேட்டை பற்றி சொல்லுது, அடுத்து சரத்து 13 முரண்படும் சட்டங்கள், மேலும் சரத்து 16லேருந்து 18 வரையும் வந்து சமத்துவ உரிமை, அடுத்ததாக சமத்துவ உரிமையுடைய முக்கிய அம்சங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்மையாக நம்ம அடிப்படை உரிமைகள்லாம் என்னென்னு தெரிஞ்சுப்போம். அதாவது இந்திய குடிமகனுடைய அடிப்படை சுதந்திரங்களை உறுதி செய்கிற உரிமைகளை தான் வந்து நம்ம அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம். மேலும் ஒரு அமைவிடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பில் வந்து பகுதி 3ல் தான் வந்து இருக்குது. இது ரொம்ப முக்கியமான கொஷின், எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. அடுத்ததாக சரத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா, சரத்தில் வந்து 12லேருந்து 35 வரை வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் வந்து கோருது. மேலும் வந்து இதில் பாதுகாப்புன்னு பார்த்திங்கன்னா, நீதிமன்றங்கள் வந்து உரிமைகளை வந்து பாதுகாக்கும் அதிகாரங்களாக வந்து பெற்றிருக்கு. அதாவது ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா, யாராவது உரிமைகளை மறுக்கும் பட்சத்தில் வந்து அவங்க கோர்ட்டை போயிட்டு நாடுறதுக்கான உரிமைகள் இருக்குது. மேலும் இதோட நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதியை வந்து நிலைநிறுத்துறது தான் வந்து இதோடைய முக்கிய கடமையாக கருதப்படுறது. மேலும் இதில் அரசு கட்டுப்பாடுன்னு பார்த்திங்கன்னா, அரசு அதிகாரத்திற்கு அரசியலமைப்பு வரம்பு வந்து விதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். மேலும் இது மூலமாக வந்து மனிதனுடைய கண்ணியம் வந்து காக்கப்படுது. மறைவுடன் வாழும் உரிமையை வந்து உறுதி செய்கிற வகையில் வந்து இந்த அடிப்படை உரிமைகள்லாம் அமைஞ்சிருக்கு. மேலும் ஜனநாயகம் வந்து பார்த்திங்கன்னா, மக்களோட உரிமையை வந்து வலுப்படுத்துவதாகவும் இருக்கணுமே தவிர அது வந்து பலவீனப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக நேரடி அமலாக்கம். உரிமைகள் வந்து மீறப்பட்டால் நம்ம நீதிமன்றத்தை போயிட்டு அணுகி நமக்கான நீதியை வந்து பெறலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த அடிப்படை உரிமைகள் வந்து எந்த பகுதியிலேருந்து அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வினாக்கள் கேட்கலாம். அதுக்கு வந்து ஆன்சர் 3. அடுத்து அடிப்படை உரிமையுடைய நோக்கங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அடிப்படை உரிமையினுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதன்மையாக வந்து சுதந்திரம், அதாவது தனிநபருடைய அடிப்படை சுதந்திரத்தை வந்து இது வந்து பாதுகாக்குது. மேலும் சமத்துவம், அனைவரையும் வந்து சட்டத்திற்கு முன்னும் சமம், எல்லாருமே ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ஒரு பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சமம் அப்படின்ற ஒரு சமத்துவத்தை மக்களுக்கு தருது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா நீதி, அதாவது சட்டத்தின் மூலமாக வந்து நமக்கு பாதுகாப்பையும் வழங்குது. சரிங்களா. மேலும் வந்து பாகுபாடு, அதாவது மதம், சாதி, பாலின வேறுபாடு இதெல்லாமே வந்து குறைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சட்டம், மேலும் அடிப்படை உரிமைகள் தான். அடுத்தது இல்லை மனித கண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருமே வந்து மரியாதையாக வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கான உறுதியை செய்து. மேலும் வந்து அரசு கட்டுப்பாடு, அதாவது அதிகார துஷ்பிரயோகத்தை வந்து தடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிப்படை உரிமையுடைய நோக்கமாக இருக்குது. மேலும் ஜனநாயக பாதுகாப்பு, அதாவது குடிமக்களுடைய உரிமைகளும் வந்து இது நிலைநிறுத்துது. மேலும் சமூக நீதி, அதாவது பின்தங்கிய மக்களுடைய முன்னேற்றத்துக்கு மிகவும் வந்து உதவியாக இருக்குது. அடுத்து சட்ட பாதுகாப்பு, உரிமைகளை மீறப்பட்டால் அதுக்கான நிவாரணமும் வழங்குறதுக்கான வழியையும் வந்து வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் தேசிய ஒற்றுமை, அதாவது சமத்துவ உணர்வை வந்து வளர்க்குறதுல இது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்தது அடிப்படை உரிமையுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதன்மையானது அரசியலமைப்பு உரிமைகள் தான். அதாவது பகுதி 3ல் வந்து அடிப்படை உரிமைகளை வந்து இது இடம்பெற்றிருக்கு, அது முக்கியமான விஷயம். அடுத்து நீதிமன்ற பாதுகாப்பு, அதாவது உரிமைகள் வந்து நீதிமன்றத்தால் அமல்படுத்தப்படுது. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான சட்டத்திருத்தங்கள் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வராங்க. மேலும் வந்து முழுமையானவே அல்ல, அதாவது நியாயமான கட்டுப்பாடுகள் மட்டுமே வந்து விதிக்கப்படலாமே தவிர அநியாயமான கட்டுப்பாடுகள் எல்லாமே வந்து விதிக்கக்கூடாது. மேலும் அனைவருக்கும், அதாவது சில உரிமைகள் வந்து அனைத்து நபர்களுக்குமே வந்து பொருந்துவதாக வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து குடிமக்களுக்கு மட்டும் இருக்கிற உரிமை என்னென்னு பார்த்திங்கன்னா, சில உரிமைகள் வந்து இந்தியர் மட்டுமே வந்து வழங்கப்படுது, ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கவங்களுக்குலாம் வந்து வழங்கப்படுறது கிடையாது. உதாரணத்துக்கு வந்து எலெக்ஷனில் வந்து நிற்கணும் அப்படின்னா அவங்க இந்தியர்களாக தான் இருக்கணும். ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வந்தவங்களாம் வந்து இந்தியன் எலெக்ஷனில் வந்து நிற்க முடியாது. சரிங்களா. அதை வந்து ஒரு சிறந்த உதாரணமாக தரலாம். அடுத்து சட்ட விரோத செயல்கள், அதாவது நீதிமன்றத்தில் எதிர்த்து நிவாரணம் பெறப்பட்டால் வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோத செயலில் வந்து எதிர்த்து நம்ம அதை வந்து நிவாரணம் வந்து பெற முடியும். மேலும் அவசர நிலை, அதாவது சில உரிமைகள் வந்து தற்காலிகமாக வந்து கட்டுப்படுத்தப்படலாம். அதாவது எமர்ஜென்சி டைமில் வந்து அதை வந்து தற்காலிகமாக கட்டுப்படுத்துறதுக்கான உரிமைகளும் இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயக அடித்தளமாக வந்து கருதப்படுது. அதாவது சுதந்திரமான ஆட்சியை வந்து வலுப்படுத்துறதுக்கு இந்த அடிப்படை உரிமைகள்லாம் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து மனித உரிமை, அதாவது தனிநபருடைய கண்ணியத்தை வந்து பாதுகாக்கிறதுல இந்த அடிப்படை உரிமைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது கூட சொல்லலாம். மேலும் டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் இந்திய ஜனநாயகத்துடைய முக்கிய தூணாக வந்து கருதப்படுது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. ஏன்னா வந்து இந்த அடிப்படை உரிமைகள் வந்து இல்லை அப்படின்னா அது வந்து நிறைய குழப்பத்தையும் நிறைய முரண்பாட்டையும் தான் வந்து ஏற்படுத்தும். தற்போதைய 6 அடிப்படை உரிமைகள்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முதன்மையாக வந்து சமத்துவ உரிமை, அதாவது சரத்து 14லேருந்து 18 வரையும்,
அடுத்ததாக வந்து சுதந்திர உரிமை வந்து 19லேருந்து 22 வரையும், மேலும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து சரத்து 23லேருந்து 24 வரையும், அடுத்து சமய சுதந்திர உரிமை வந்து சரத்து 25லேருந்து 28 வரையும் இருக்குது. மேலும் வந்து பண்பாட்டு மற்றும் கல்வி உரிமை வந்து சரத்து 29லேருந்து 30 வரையும் இருக்குது. அடுத்து அரசியலமைப்பு வழி தீர்வு உரிமை வந்து சரத்து 32 வரையும் இருக்குது. இந்த நம்பர் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸில் வந்து கேட்பாங்க. அதாவது இப்போ பொறுத்துக்க மாதிரி கொடுத்து கேட்பாங்க, இல்லை காரணம் கூற்று கொடுத்து கேட்பாங்க, இல்லை டைரெக்டாக கூட கேட்பாங்க. சரி, ஆனால் கண்டிப்பாக இதிலிருந்து எக்ஸாம்ஸுக்கு ஒரு கொஷினாச்சும் வரும். சரிங்களா, முக்கியமான பார்ட் இது. அடுத்த வந்து அடிப்படை நோக்கம், அதாவது தனிநபர் வந்து சுதந்திரத்தை வந்து பாதுகாக்கிறதுடைய முக்கியமான நோக்கமாக வந்து கொண்டு இருக்குது. மேலும் வந்து இது வந்து நீதிமன்ற பாதுகாப்பு, அதாவது உரிமைகளை வந்து சட்டத்தால் வந்து பாதுகாக்கப்படுது. சரிங்களா, மேலும் வந்து ஜனநாயகத்துடைய அடித்தளம் கூட சொல்லலாம். அதாவது மக்களுடைய உரிமைகளை வந்து உறுதி செய்கிறது வந்து இந்த அடிப்படை உரிமையுடைய கடமையாக கருதப்படுது. மேலும் வந்து 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. ஒருவேளை எக்ஸாமில் கேட்கலாம் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து மொத்தம் 6 இருக்குது. சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம சமத்துவ உரிமை, சரிங்களா, அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அதாவது இதோடைய அமைவிடம் வந்து சரத்து வந்து 14லேருந்து 18 வரையும் இருக்கிறது தான் வந்து இந்த சமத்துவ உரிமை அப்படின்றது. இதோடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் சமத்துவம், அதாவது எல்லாருமே ஈக்குவல் அப்படின்றத வந்து உறுதி செய்து, மேலும் சட்டத்தின் ஆட்சி, அதாவது அனைவருக்கும் சட்டத்தோட உட்பட்டவர்கள், ஸோ எல்லாருமே வந்து சட்டத்துக்கு வரம்பில் தான் உட்பட்டவங்க அப்படின்றத சொல்லுது. மேலும் இதில் வந்து ஜாதி, மதம், பாலினம்லாம் அப்படின்ற ஒரு வேறுபாடெலாம் வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி எல்லாருக்குமே சமமான ஒரு வாய்ப்பு, அதாவது அரசு வேலைவாய்ப்பில் வந்து எல்லாருக்குமே வந்து சமமான ஒரு உரிமையை வந்து வழங்குது. மேலும் தீண்டாமை ஒழிப்பு, சமூக சமத்துவத்தை வந்து இது வந்து நிலைநிறுத்துதுன்னு சொல்லலாம். மேலும் பட்டங்கள் ஒழிப்பு, அதாவது சமத்துவ கொள்கையை வந்து இது வலுப்படுத்துவதாகவும் இருக்குது. அது மீறின பட்டங்கள் ஏதாவது வந்தால் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுது. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயக மதிப்பு, அதாவது சம உரிமையை வந்து உறுதி செய்து, மேலும் முக்கியத்துவம் அடிப்படை உரிமைகளில் முதன்மையானதே வந்து பார்த்திங்கன்னா இந்த சமத்துவ உரிமை தான், அதாவது ஆல் ஈக்குவல் அப்படின்றது தான். ஸோ இப்போ சமத்துவ உரிமை அப்படின்றது எந்த சரத்து அப்படின்ற மாதிரி எக்ஸாமில் கேட்கலாம். அது வந்து சரத்து 14லேருந்து 18 வரையும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரத்து 12, ஓகேவா, இதை பற்றி தெரிஞ்சுப்போம். அதாவது அரசுனா ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு வரையறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசு அப்படின்ற சொல்ல வந்து விளக்கிறதே வந்து இந்த சரத்து 12 அப்படின்றது தான். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அப்படின்றது வந்து ஒரு ஒன்றிய அரசை வந்து அதாவது ஒரு ஒன்றா இருக்கிற ஒரு அரசு தான் வந்து இது உள்ளடக்கியதாக வந்து காணப்படுது. மேலும் வந்து மாநில அரசு, அதாவது அனைத்து மாநிலங்களும் அரசுகளும் வந்து இதில் அடங்கும். சரிங்களா, அதாவது மத்திய அரசுனா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, மாநில அரசுனா ஸ்டேட் கவர்மெண்ட்டு. சரிங்களா, இப்போ மத்திய அரசுன்றது இந்தியான்ற போது இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்தையுமே வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணும். மாநில அரசு அப்படின்னும் போது இப்போ தமிழ்நாடு ஒரு மாநிலம், ஆந்திரானா ஒரு மாநிலம், கேரளானா ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வந்து மென்ஷன் பண்ணுறது தான் இந்த மாநில அரசு அப்படின்றது. மேலும் நாடாளுமன்றம், அதாவது மத்திய சட்டமன்றமும் இதில் அடங்கும். ஸோ நாடாளுமன்றம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு மத்திய சட்டமன்றமாக வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. சட்டமன்றம்னா வந்து பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்றங்கள்லேயும் இது அடங்கும். சரிங்களா, அதாவது இப்போ நாடாளுமன்றம் அப்படின்னும் போது அவங்க ஸ்டேட்டு சென்ட்ரு எல்லா சட்டத்தையும் வந்து ஏற்றுறதுக்கான அதிகாரம் இருக்குது. பட் அதுக்கும் சில வரையறை இருக்குது. சரிங்களா, அடுத்து உள்ளாட்சி, நகராட்சி, ஊராட்சி அமைப்புகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடங்கும். சரிங்களா, அடுத்து அரசு அதிகாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்குவாங்க. ஸோ அந்த அமைப்புகள் எல்லாமே வந்து அதுக்கு பொறுப்பேற்றிருப்பாங்க. மேலும் அரசு நிறுவனங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா அரசோட நிதி மற்றும் கட்டுப்பாட்டில் இயங்க நிறுவனங்கள் எல்லாமே வந்து அரசு நிறுவனங்களாக வந்து கருதப்படுது. மேலும் வந்து அடிப்படை உரிமைகள் யாருக்கும் வந்து பொருந்தும் அப்படின்றதான் சொல்லலாம். அதாவது இந்தியாவில் வளர்ந்த எல்லாருக்கும் பொருந்தும். இப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு சில உரிமைகளும் வந்து கிடைக்கும். சரிங்களா, ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து சரத்து 12 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா அரசு வரையறை கொடுற சரத்து எதுன்னு கூட கேட்கலாம். அதுக்கு வந்து 12 அப்படின்றது ஆன்சராக வரும். சரிங்களா, அடுத்து சரத்து 13. இது வந்து பார்த்திங்கன்னா முரண்படும் சட்டங்கள். இதோடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளை வந்து பாதுகாக்கிறதா வந்து அமைஞ்சிருக்கு. மேலும் முரண்படும் சட்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உரிமைகளுக்கு எதிரான சட்டம்லாம் வந்து இருந்துச்சுன்னா அது செல்லாது. சரிங்களா, அதாவது பேசிக்கான ஒரு உரிமையை வந்து தடுக்குது அப்படின்னா அதை வந்து சட்டம் வந்து அனுமதிக்காது. மேலும் முன்னைய சட்டங்கள், அதாவது முரண்பட்ட அந்த அளவிற்கு வந்து அது செல்லாததாக வந்து அறிவிக்கப்படும். மேலும் புதிய சட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா உரிமைகளை வந்து மீறும் சட்டம் வந்து ஏற்ற முடியாது. அதாவது ஒருத்தனுடைய உரிமைகளை வந்து அது வந்து பீட் பண்ணுது, இல்லைனா வந்து அதை வந்து எதிர்க்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய சட்டங்கள் எல்லாமே வந்து ஏற்ற முடியாது. மேலும் அரசியலமைப்புக்கு மேலானது, அது அனைத்து சட்டங்களுமே வந்து மேலானதாக வந்து கருதப்படுறது இந்த அடிப்படை உரிமைகள் தான். மேலும் நீதிமன்ற அதிகாரம், அதாவது முரண்படும் சட்டத்தெல்லாம் வந்து செல்லாததாக வந்து அறிவிக்கலாம். அடுத்து நீதித்துறை பாதுகாப்பு, குடிமக்களோட உரிமைகளை வந்து இது காக்கிறதாக அமைஞ்சிருக்கு. மேலும் ஜனநாயக பாதுகாப்பு, அரசுடைய அதிகாரத்தை வந்து இது கட்டுப்படுத்த அமைஞ்சிருக்கு. இதோட முக்கியத்துவம் என்னென்னு பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகளுடைய வலிமையை வந்து இது உறுதி செய்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முரண்படும் சட்டங்கள் வந்து எந்த சரத்துன்ற மாதிரி கேட்கலாம். அதுக்கு ஆன்சர் வந்து சரத்து 13ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சரத்து 14 என்னென்னு பார்த்திங்கன்னா சட்டத்தின் முன்னாடி வந்து எல்லாருமே வந்து சமம் அப்படின்றது தான்.
அதாவது சமமான சட்ட பாதுகாப்புன்றது தான் இதை வந்து சொல்லுது. மேலும் சட்டத்தின் முன்னாடி வந்து எல்லாருமே சமம், யாருமே வந்து சட்டத்துக்கு மேலானவங்களாம் வந்து கிடையாது. மேலும் சம பாதுகாப்பு, ஒரே சூழல் எல்லாருக்குமே வந்து ஒரே சட்டம் தான் வந்து பொருந்தும். இதில் வந்து பாகுபாடு அப்படின்றது இருக்காது. அதாவது சட்டம் வந்து எல்லாத்துக்குமே வந்து சமமாக தான் வந்து நடத்தும். மேலும் சம நீதி, அதாவது நீதி வழங்குறது வந்து பார்த்திங்கன்னா வேறுபாடு அப்படின்றது இருக்கக்கூடாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்ற எதுவுமே இல்லாமல் அதுக்கான நீதியை வந்து வழங்கணும் அப்படின்றது. மேலும் அரசு வந்து பார்த்திங்கன்னா தன்னிச்சையாக செயல்பட முடியாது, சரிங்களா? அதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்து ஜனநாயகம், சட்டத்தோட ஆட்சியை வந்து வலுப்படுத்துறது வந்து ஜனநாயகத்துடைய மிக முக்கிய குறிக்கோளாக இருக்குது. மேலும் மனித உரிமை, தனிநபர் உரிமை வந்து பாதுகாக்கிறதாகவும் அமைஞ்சிருக்கு. அடுத்தது முக்கியத்துவம் சமத்துவ உரிமையுடைய வந்து அடிப்படை வந்து சரத்து அப்படின்றது தான். மேலும் வந்து பார்த்திங்கன்னா சரத்து 14 அப்படின்றது சட்டத்தின் முன்னாடி வந்து அனைவரும் சமத்துவம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சரத்து 15. சரத்து 15 வந்து பார்த்திங்கன்னா பாகுபாடு தடை. அதாவது குடிமக்களிடையே வந்து சமத்துவத்தை வந்து உறுதி செய்யுது. மேலும் வந்து பாகுபாடு இதெல்லாம் வந்து பாகுபாடுனா மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் இதெல்லாம் வந்து அடிப்படையாக கொண்டு யாரையுமே நம்ம வந்து வேறுபடுத்தக்கூடாது, அதை பாகுபடுத்தக்கூடாது. மேலும் பொது இடங்கள் அனைவருமே வந்து சமமான உரிமை வந்து உண்டு, யாருக்கும் சொல்லி செப்பரேட்லாம் வந்து பிரிக்க முடியாது. அடுத்து கல்வி, அரசு கல்வி நிறுவனங்களுடைய பாகுபாடும் வந்து செய்யக்கூடாது. ஸோ இப்போ கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்குன்னா அங்கேயும் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, சரிங்களா? மேலும் பெண்கள், அதாவது பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு சலுகைகள் வந்து வழங்க அரசு வந்து அதிகாரம் பெற்றிருக்கு. மேலும் குழந்தைகள் நலனுக்காக வந்து பார்த்திங்கன்னா தனிச்சட்டங்களும் வந்து இயற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிற்படுத்தப்பட்டோர், அதாவது முன்னேற்றத்துக்கான இடஒதுக்கீடும் வந்து வழங்கலாம். மேலும் சமூக நீதி அப்படின்றது சமத்துவ கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்தப்பதாக வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து அரசியலமைப்பு பாதுகாப்பு தான் குடிமக்களுடைய சம உரிமையை வந்து உறுதி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம அரசியலமைப்பு தான். ஸோ கொஷின் கேட்கலாம், பாகுபாடு தடை வந்து எதில் எந்த சரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆன்சர் வந்து 15 வரும். அடுத்து சரத்து 16. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலைவாய்ப்பில் வந்து சம வாய்ப்பு இருக்குன்றது தான், சரிங்களா? ஸோ அதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசு பணிகளை வந்து சம வேலைவாய்ப்பு வந்து உறுதி செய்து, மேலும் சம வாய்ப்பு அப்படின்றது எல்லா குடிமக்களுக்கும் வந்து அரசு வேலை வந்து சம உரிமை அப்படின்றது தான். அதாவது சமமான காம்படிஷன் எக்ஸாம் வச்சு அதை பேஸ் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. இதில் வந்து பாகுபாடு வந்து அதாவது மதம், சாதி, பாலினம் போன்ற அடிப்படையில் வந்து பாகுபாடெலாம் இருக்கக்கூடாது. தகுதியும் பொறுத்தவரைக்கும் திறமை மற்றும் தகுதி அடிப்படையில் தான் வந்து தேர்வுகள்லாம் வந்து நடைபெறும். மேலும் இடஒதுக்கீடு அப்படின்றது பிற்படுத்துவதற்கு அரசு ஒதுக்கீடு வந்து வழங்கலாம். ஸோ மேலும் வந்து சமூக நீதி, இதில் வந்து நிலையான வேலைவாய்ப்பையும் வந்து இது மூலமாக வந்து உருவாக்கப்படுது. அடுத்து சமத்துவம் அப்படின்றது அரசு பணிகளில் வந்து அனைவருமே வந்து சம உரிமை வந்து வழங்கப்படுது. மேலும் வந்து அரசு அதிகாரமாக தேவைக்கேற்ப சிறப்பு ஏற்பாடுகளாக வந்து செஞ்சுக்கலாம். இதில் முக்கியத்துவம் வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலைவாய்ப்பில் வந்து சம நீதியை வந்து உரிமை செய்கிறதா வந்து இந்த சரத்து இருக்குது. ஸோ அரசு வேலைவாய்ப்பில் வந்து சம வாய்ப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சரத்து வந்து 16 அப்படின்றது. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சரத்து 17 வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு, அதாவது ஒரு நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா தீண்டாமை முறையை வந்து முழுமையாக ஒழிக்கிறது தான், சரிங்களா? இதில் வந்து இதில் தடை நம்ம தீண்டாமையை வந்து எந்த வடிவத்திலையும் வந்து கடைபிடிக்கக்கூடாது. மேலும் வந்து இது வந்து ஒரு சட்ட விரோதமாகவும் வந்து கருதப்படுது. மேலும் இது வந்து ஒரு குற்றமாகவும் கருதப்படுது. அடுத்து சமத்துவம் அப்படின்றது அனைவருக்குமே வந்து சமமான சமூக அந்தஸ்து வந்து வழங்கணும் அப்படின்றது. மேலும் இதில் மனித கண்ணியம் அப்படின்றது மரியாதையுடன் வாழும் உரிமையை வந்து அனைவர்ட்டையுமே வந்து பாதுகாக்குது. இதில் சமூக நீதி அப்படின்ற சாதி அடிப்படையிலான ஒடுக்குமுறையை வந்து தடுக்குது. மேலும் இது அரசோட கடமையை வந்து தீண்டாமை வந்து ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கைகளையும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து சட்ட பாதுகாப்பாக வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்ட உதவி கிடைக்கிற வகையில் வந்து வழி செய்கிறாங்க. இதில் முக்கியத்துவம் வந்து பார்த்திங்கன்னா சமூக சமத்துவத்தை வந்து வலுப்படுத்துறது தான். அடுத்து அந்த டிஎன்பிஎஸ்சியில் சரத்து 17 அப்படின்றது தீண்டாமை ஒழிப்பு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரத்து 18 பட்டங்கள் ஒழிப்பு. அதாவது இதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமூக சமத்துவத்தை நிலைநிறுத்துறது அப்படின்றது தான். அதாவது அரசு மரபு வழி பட்டங்களை வந்து வழங்கக்கூடாது, சரிங்களா? அதாவது மரபு வழியாக வந்து இந்த மாதிரி பட்டங்களை வந்து வழங்குறத வந்து வழங்கக்கூடாது அப்படின்றாங்க. சமத்துவம் எல்லாருக்குமே வந்து சமமான குடிமக்கள் அப்படின்ற கொள்கையை வந்து இது வலுப்படுத்துது. மேலும் வெளிநாட்டு பட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசுடைய அனுமதியின்றி ஏற்கக்கூடாது. அதாவது கவர்மெண்ட்டோடைய அப்ரூவ் இருந்தால் மட்டும்தான் வெளிநாட்டில் தர பட்டத்தை நம்ம ஏற்றுக்கலாம், இல்லைனா வந்து அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. மேலும் அரசு பதவி அப்படின்னா பதவியை வந்து தனிப்பட்ட ஒரு பட்டமாக வந்து பயன்படுத்தக்கூடாது, சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கும்போது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது அரசு பதவின்றது பதவியை தனி ஒரு பட்டமாக வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. மேலும் இராணுவ விருதுகள் அனுமதிக்கப்பட்ட விதிவிலக்காக மட்டுமே வந்து இதை வழங்கலாம். அடுத்து கல்வி பட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி பட்டங்கள் எல்லாமே வந்து தொடரலாம். மேலும் ஜனநாயகத்தில் வந்து உயர்வு தாழ்வு மனப்பான்மை வந்து குறைக்குது. இதில் முக்கியத்துவம் வந்து குடியரசுக் கொள்கையை வந்து இது பாதுகாக்கிறதா அமைஞ்சிருக்கு. அதாவது சரத்து 18 அப்படின்றது பட்டங்களில் வந்து ஒழிக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து சமத்துவ உரிமையோட சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 சட்டத்தின் முன்னாடி வந்து எல்லாருமே சமம், 15 சாதி மத பாலினம் எல்லாருக்குமே வந்து பாகுபாடு தடை, 16 அப்படி பார்த்தீங்கன்னா அரசு வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு, 17 தீண்டாமை முறையை ஒழிக்கிறதுக்கான சட்டம், 18 வந்து பட்டங்களை வழங்குவதை ஒழிக்குது. அடிப்படை நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமூக சமத்துவத்தை நிலைநிறுத்துறது தான். மேலும் ஜனநாயகத்தை அனைவருமே சம உரிமையாக வந்து வழங்குறது. இதில் மனித கண்ணியம் அதாவது மரியாதையுடன் வாழ்கிறதுக்கான வழி செய்கிறது. தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா 14 18 வரை வந்து சமத்துவ உரிமையை பற்றி கேட்குற கொஷின் எல்லாமே வந்து எக்ஸாம்ஸ்லேயும் வந்து கேட்கலாம். ஸோ இந்த சரத்து 14 18 வரையும் வந்து பார்த்திங்கன்னா சமத்துவ உரிமைகள். சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. மேலும் சமத்துவ உரிமையுடைய விதிவிலக்குகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு, அதாவது பிற்படுத்தோருடைய முன்னேற்றத்துக்கான வழங்கப்படுறது. மேலும் பெண்களுக்கு வந்து சிறப்பு சலுகைகள் வழங்க அதிகாரம் வந்து இருக்குது. குழந்தைகளுக்கும் வந்து தனி சட்டங்கள் ஏற்றதுக்கான அதிகாரம் இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து சம வாய்ப்பிற்காக சிறப்பு ஏற்பாடுகள் இருக்குது. மேலும் பொருளாதார ரீதியில் பின்தங்கியவருக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்கப்படுறது. அடுத்து சமூக நீதியை பொறுத்தவரையும் சமநிலையை உருவாக்கும் வந்து நோக்கம் கொண்டமையாக இருக்குது. அரசியலமைப்பை பொறுத்தவுடன் வந்து சமத்துவத்தோட சமூக நீதியும் வந்து வலியுறுத்ததாக அமைஞ்சிருக்கு. மேலும் சம வாய்ப்பு அப்படின்றது அனைவருக்கும் முன்னேறும் வாய்ப்பு வந்து உறுதி செய்கிறதா அமைஞ்சிருக்கு. இதோட முக்கியத்துவம் சமத்துவம் வந்து சமூக நீதியும் இணைச்சு செயல்படுத்துறதா அமைஞ்சிருக்கு. மேலும் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு அப்படின்றது சமத்துவத்திற்கு எதிரானதாக கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சில கொஷின் கேட்கலாம், அதாவது பிற்படுத்தோருக்கு இடஒதுக்கீடு தராங்க, பெண்களுக்கு இடஒதுக்கீடு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூலில் இருக்குது, இவங்களுக்குலாம் வந்து தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, அடிப்படை உரிமைகள் மற்றும் அடிப்படை கடமைகள். அடிப்படை உரிமைகள் அப்படின்றது குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட சட்ட பாதுகாப்பு. சரிங்களா, அடிப்படை கடமை அப்படின்றது குடிமக்கள் பின்பற்ற வேண்டிய பொறுப்புகள். இது ரெண்டுத்தையும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். உரிமைக்கும் கடமைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது. அதாவது அடிப்படை உரிமை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குடிமக்கள் நம்ம வழங்கப்படுற ஒரு சட்ட பாதுகாப்பு அப்படின்றது. கடமை அப்படின்றது பின்பற்ற வேண்டிய சில பொறுப்புகள் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை நம்ம செய்யணும். உரிமைகள் அப்படின்றது தனியான ஒரு சுதந்திரத்தை வந்து உறுதி செய்யுது. கடமைகள் அப்படின்றது நாட்டுடைய ஒற்றுமையை பாதுகாக்க உதவியாக இருக்குது. மேலும் உரிமைகள் அப்படின்றது நீதிமன்றத்தால் அமல்படுத்த முடியும், கடமைகள் அப்படின்றது நீதிமன்றத்தால் அமல்படுத்த முடியாது. அடுத்த ஒரு நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா உரிமையும் பொறுப்பும் சமநிலையாக உருவாக்குது. மேலும் ஜனநாயகத்தை பொறுத்தவரை நல்ல குடிமக்களை உருவாக்கணும் அப்படின்றது. இதோட முக்கியத்துவம் வந்து 2 அரசியலமைப்பின் வந்து முக்கிய அம்சங்கள் வந்து இருக்குது. இதில் டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா உரிமை மற்றும் கடமை அப்படின்ற வித்தியாசம் வந்து அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கொஷின், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிப்படை உரிமைகளுடைய முக்கிய தகவல்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அடிப்படை உரிமைகள் வந்து பகுதி 3 இருக்குன்றது. எண்ணிக்கை வந்து 6 அடிப்படை உரிமைகள் அப்படின்றது. சொத்து உரிமையை பொறுத்தவரையும் சட்ட உரிமையாக வந்து அது மாற்றப்பட்டிருக்கு. பாதுகாப்பை பொறுத்தவரை நீதிமன்றங்கள் வந்து உரிமையை பாதுகாக்குது. இதோட நோக்கம் வந்து தனிநபர் சுதந்திரத்தை உறுதி செய்கிறது. சமத்துவம் பொறுத்தவரை அனைவருமே சமமான சட்ட பாதுகாப்பு வழங்குறது. ஜனநாயகத்தை பொறுத்தவரையும் அரசு அதிகாரத்தை கட்டுப்படுத்துது. மேலும் மனித உரிமையை பொறுத்தவரையும் கண்ணியத்தை வந்து பாதுகாக்குது. மேலும் இது வந்து இந்திய ஜனநாயகத்தோட அடித்தளமாக கருதப்படுது. மேலும் பகுதி 3, 6. சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 3 வந்து நல்லா முழுசாக வந்து வாசிங்க. மேலும் மனப்பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரத்து 12 18 வந்து 12 18 வரையும் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒப்பிட்டு பாருங்கள். சரத்து 14 15 பாரு வந்து ஒன்று வந்து வேறுபட தெரிஞ்சுக்கோங்க. பயிற்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை தொடர்பான ஒரு 10 வினாக்களுக்கு வந்து நீங்களே தயாரித்து நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அடிப்படை உரிமைகளை வந்து நோக்கத்தையும் வந்து ஒரு 5 வரியில் எழுதி பழகுங்க. மேலும் தற்போது 6 அடிப்படை உரிமைகளும் வரிசையாக கூறி பயிற்சி பண்ணுங்கள். மேலும் அடுத்த வகுப்புக்கு வந்து சுதந்திர உரிமையை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ எந்த சரத்து எதை பற்றி அப்படின்றத சரி பார்த்துக்கோங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா முந்தைய ஆண்டு வினாத்தாளை வந்து கொஞ்சம் எடுத்து என்னென்ன டைப்லாம் கொஷின் வந்து கேட்டுறேன்றதையும் பாருங்கள். அடுத்த வகுப்பில் நம்ம சுதந்திர உரிமை அதாவது சரத்து 13 22 வரையும் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த மிக்க நன்றி. நிறைய பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த மீண்டும் ஒரு புதிய சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.